வணக்கம் நண்பர்களே. என்னடா பண்ணா வணக்கம் வைக்கிறானாச்சி. கடன் என்றாலே நமக்கு பெரிய சுமையாத்தான் தெரியும் இல்லையா? டாய், வாங்கின கடனுக்கு ஒழுங்கா வட்டி தர முடியல, என்னடா போஸ் கொடுக்குற? ஆனா எல்லா கடனும் ஒரே மாதிரி இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? உண்மையில நல்ல கடன் எது கெட்ட கடன் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அது உங்க நிதி நிலைமைக்கும் எதிர்காலத்துல பெரிய செல்வத்தை சம்பாதிக்கிறதுக்கும் பெரிய உதவியா இருக்கும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கடனை வெறும் தொல்லையா பார்க்காம அது ஒரு கருவியா பயன்படுத்தி சொத்துக்களை பெருக்கி உங்க பணத்தை எப்படி வளர்க்கலாம்னு யோசிச்சு பாருங்க. சோ இந்த வீடியோல நல்ல கடனை கெட்ட கடன்ல இருந்து எப்படி வேறுபடுத்தி பார்க்கிறது, எது நல்ல கடன் எது கெட்ட கடன் எப்படி கண்டுபிடிக்கிறது, லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அப்புறம் எப்படி நல்ல கடனை பயன்படுத்தி ஒரு சிறந்த நிதி எதிர்காலத்தை உருவாக்கிக்கிறதுன்னு பார்க்க போறோம். ஓகே, இப்ப நீங்க சொல்லுங்க, நல்ல கடன்டா நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படிடா கண்டுபிடிக்கிறது? நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது நல்ல கடன்கிறது ஒரு முதலீடு மாதிரி. நீங்க ஒரு கடன் வாங்கி ஒரு அசெட் ஒன்று வாங்குறீங்கன்னு வைங்க. ஸோ அந்த அசெட் மூலயமா நீங்க ரெவன்யூ எடுத்தீங்கன்னா, இல்லைனா எதிர்காலத்தில் அந்த அசெட்டோட மதிப்பு நீங்க வாங்கினப்ப இருந்ததை விட கூடிச்சுன்னா அதை வாங்கினதுக்கு நீங்க வாங்கின கடனை வந்து குட் டெட்ன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு காணி வாங்குறதுக்கு வாங்குற கடன், இல்லைனா படிப்புக்கு வாங்குற எடியூகேஷன் லோன், இதெல்லாம் குட் டெட். ஏன்னா காணி வாங்குறதுனால அதோட சொத்து மதிப்பு ஃபியூச்சர்ல இன்னும் கூட போகுது. நல்லா படிச்சிங்கன்னா நல்ல அதிக சம்பளம் கிடைக்கிற வேலையை வந்து எடுக்கலாம். அதே மாதிரி தொழில் வளர்ச்சிக்காக வாங்குற கடன், இல்லைனா உற்பத்திக்கு உதவுற மெஷின்ஸ் வாங்குறதுக்கு வாங்குற கடன், இது எல்லாம் நல்ல கடன் தான். ஏன்னா அது வந்து உங்க வருமானத்தை பெருக்க உங்களுக்கு உதவ போகுது. ஓகே, இன்னொரு மேட்டர் சொல்றேன், கேக்குறியா? சொல்லுங்க சார். இப்ப பேட் டெட்ண்டா என்னன்னு சொல்லுங்க. ஐ டோன்ட் நோ. பேட் டெட்டுங்கிறது நீங்க ஒரு பொருளை கடனுக்கு வாங்குறீங்கன்னு வைங்க, ஆனா அந்த பொருள் மூலமா உங்களுக்கு எந்த வருமானமும் வராட்டி, இல்லைனா அந்த பொருள் தன்னோட மதிப்பையும் கூடாட்டி, அதை வாங்கினதுக்கு நீங்க வாங்கின கடனை பேட் டெட் என்று சொல்லுவோம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. உதாரணத்துக்கு கிரெடிட் கார்டுல வாங்குற பொருட்கள், வெளியூர் பயணங்கள், காஸ்ட்லியான எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், இது எல்லாம் பேட் டெட். அதோட இந்த கடன்களுக்கு வட்டியும் ரொம்ப அதிகம். இதுல மாட்டிக்கிட்டா நீங்க கடனையே தொடர்ந்து அடைச்சிக்கிட்டு இருப்பீங்க, ஆனா எந்த ஒரு நீண்ட கால பயனும் இருக்காது. சோலி முடிச்சு. இந்த பேட் டெட் உங்க நிதி நிலைமையை ரொம்ப பலவீனமாக்கி மன அழுத்தத்தை தருவதோட பண சேமிப்பையும் குறைச்சிடும். ஆஹா. ஓகே, இப்போ உங்களுக்கான கேள்வி. நீங்க கடன் வாங்கியோ இல்லாட்டி உங்க சொந்த செலவுலையோ வீடு கட்டுறீங்கன்னு வைங்க. ஸோ அந்த வீடு உங்களுக்கு அசெட்டா அல்லது லயபிலிட்டியா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? நிறைய பேர் சொல்லுவீங்க, வீடு கட்டுறதா, அது அசெட் ஆச்சே, வீடு எங்க பேர்ல எங்களுக்கு சொந்தமா தானே இருக்க போகுதுன்னு நினைப்பீங்க. ஆனா ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டுல நீங்க போய் தங்குனீங்கன்னா அந்த வீடு மூலமா உங்களுக்கு எந்த வருமானமும் வராது இல்லையா? அது மட்டும் இல்லாம வீட்டோட வேல்யூவும் அதிகரிக்க போறது இல்ல. போக போக வீட்டோட மதிப்பு குறைஞ்சுக்கிட்டு தான் போகும். காணிக்குத்தான் மதிப்பு கூடுமே தவிர உங்க வீட்டுக்கு இல்ல. ஸோ இந்த நிலைமையில நீங்க கட்டின வீடு உங்களுக்கு ஒரு லயபிலிட்டி. அது வந்து உங்ககிட்ட இருந்து காசை தனக்குத்தான் உறிஞ்சி எடுத்துக்க போகுது. வீட்டு ரிப்பேர் செலவு, வாட்டர் பில், எலக்ட்ரிசிட்டி பில், டாக்ஸ் அப்படின்னு உங்க வீடு உங்களுக்கு காசு செலவு வைக்க போகுது. ஸோ உங்க வீடு உங்களுக்கு ஒரு சொத்தா இல்லாம லயபிலிட்டியா இருக்க போகுது. அதே நேரத்துல நீங்க வீட்டை கட்டி அதை வாடகைக்கு விட்டீங்கன்னா உங்க வீடு மூலியமா உங்க பாக்கெட்டுக்கு காசு வரும். அந்த காசை வச்சு அந்த வீட்டை கட்டுறதுக்கு நீங்க வாங்கின கடனுக்கான மாதாந்திர தவணையும் அடைச்சு உங்க கையில மிச்சமும் இருந்துச்சுன்னா இப்போ அந்த வீடு வந்து உங்களுக்கு ஒரு சொத்து. அந்த வீடு மூலமா உங்களால வருமானம் எடுக்க முடியும். ஸோ ஃபைனான்ஸ்ல இதுதான் நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய அடிப்படையான விஷயம். ஒரு ரியல் அசெட்டுக்கும் ஒரு ரியல் லயபிலிட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அதோட அந்த ரியல் அசெட்டை வாங்குறதுக்கு நீங்க வாங்குற கடனையோ லோனையோ தான் நாங்க குட் டெட்ன்னு சொல்லுவோம். சரி, இப்போ நாங்க ஒரு லோனையோ அல்லது கடனையோ எப்படி சரியாக எங்களுக்கு அட்வான்டேஜாக பயன்படுத்திக்கிறதுன்னு பார்ப்போம். முதலாவது, நீங்க வாங்குற கடன் உங்க எதிர்காலத்துக்கோ தொழில் வளர்ச்சிக்கோ ஒரு முதலீடா இருக்கான்னு பாருங்க. ரெண்டாவது, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், ஃபீஸ் அண்ட் ரீபேமெண்ட் டேர்ம்ஸ் மாதிரி விஷயங்களை கவனிச்சுக்கொள்ளுங்க. மூணாவது, ரெஸ்பான்சிபிளா கடன் வாங்குங்க. எவ்வளவு கடன் வாங்கணும்னு கவனமாயிருங்க. உங்களால திரும்பி கட்ட முடியுங்கிற தொகையை மட்டும் கடன் எடுங்க. அளவுக்கு அதிகமா கடன் வாங்குறது அது குட் டெட்டா இருந்தாலும் கூட ஃபைனான்ஷியல் பேர்டனை வந்து உங்களுக்கு தந்து விட்டுரும். அதோட பல கடன்களை ஒரே நேரத்தில் வாங்காம இருக்கிறதும் நல்லதுதான். நாலாவது, கிரெடிட் ஸ்கோர். உங்க கிரெடிட் ஸ்கோரை நல்லா வச்சுக்கோங்க. அப்பதான் எதிர்காலத்துல குட் டெட்ஸை குறைவான வட்டியோட வாங்க முடியும்.
ஸோ குட் டெட்டுக்கும் பேட் டெட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டா உங்களால சிறந்த நிதி முடிவுகளை எடுக்கக்கூடியதா இருக்கிறதோட கடனை ஸ்ட்ராட்டஜிக்கா பயன்படுத்தி ஆப்பர்ச்சுனிட்டிஸை உருவாக்கி கொள்றதுக்கும் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அடையறதுக்கும் உங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். நன்றி நன்றி நன்றி.